உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஓசியா சிலுவை மரணத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். சொல்லி முடித்து கிருபையின் கீழ் சிலுவையின் கீழ் வருகிற ஆசீர்வாதங்கள், அதற்கு பின்பாக வருகிற மனிதர்கள் இத்தகைய ஆசீர்வாதங்களோடு இருக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறான். ஓசியா 14ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இப்பொழுது சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம். The blessings under the age of grace, under the shadow of grace. கிருபையின் கீழ் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் திறந்த மனதோடு தேவனுடைய வார்த்தை கேட்பது தயாராக இருக்கிறீர்களா? ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போற இந்த வார்த்தையை நான் 100% விசுவாசிக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் கதவுகளை திறக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். நம்பர் 1, the first blessing வாசிப்போம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து வாசிட்டே வாமா. ஃபுல்லா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. இந்த அன்னைக்கு வந்து காலகட்டத்தில் இப்படிலாம் கர்த்தர் இருப்பாரான்னு நம்பவே முடியாது. ஆனா அன்னைக்கு ப்ராஃபஸியா சொல்லிட்டோம். இன்னைக்கு கிரேஸ்ல இருந்து பாருங்க அது எந்த அளவு வந்து சரியானதுன்னு உங்களுக்கு தெரியும். வாசிங்க, தொடர்ந்து வாசிமா வேகமா. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அடுத்த வசனம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கும். இனி எனக்கும் விக்கிரங்களுக்கும் என்ன என்று எப்பிராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயிம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளை நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகள் இடர்விழுவார்கள். தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். செம்மையான பாதை தேவனுடைய பாதை. நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள். அதே பாதை பாதகர் இடறுவார்கள். That is what grace. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? இந்த ஆசீர்வாதங்கள் எதன் கீழ் வருகிறது பாருங்க. இன்றைக்கு இதுதான் கிரேஸ். இதைத்தான் வந்து ஓசியா கடைசி அதிகாரத்தில் தெளிவாக பேசுகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு கிறிஸ்துவின் கீழ் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இது கிரேஸ் ஏன் சொல்றேன்னா, இது எல்லாம் கிருபையின் கீழ் வருகிறது. கிருபையின் வாக்குத்தத்தங்களோடு ஸ்ட்ராங்கா இணைக்கப்பட்டது. ஆகவே இதுல இருந்து அந்த 17 பாயிண்டை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன எழுதிட்டு வர்றாருன்னா, மரணமே உன் கூர் எங்கே, அந்த வசனம் முந்தின அதிகாரத்தில் எழுதுறாரு. பாதாளமே உன் ஜெயம் எங்கே, அந்த வசனத்தை எழுதிட்டு சிலுவை மரணத்துக்கு ஒரு பஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிபி எழுதுறாரு. கையா தட்டு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
Praise God. எந்த வசனம்? 14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாகி மீட்பேன். பாருங்க, சிலுவை மரணத்தின் முடிஞ்ச உடனே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்தை மீட்டிட்டு வராரு. அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? வாதை எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓசியா சிலுவை மரணத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். சொல்லி முடித்து கிருபையின் கீழ் சிலுவையின் கீழ் வருகிற ஆசீர்வாதங்கள், அதற்கு பின்பாக வருகிற மனிதர்கள் இத்தகைய ஆசீர்வாதங்களோடு இருக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறான். என் அன்புக்குரியவர்களே, இயேசு சிலுவையிலே முடித்தது உண்மை என்றால் அதற்கு பிற்பாடு அதற்கு கீழாய் இருக்கிற நாம் இந்த ஆசீர்வாதங்களுக்கு பங்குதாரராய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, நீங்கள் இலவசமாய் அருளப்பெற்ற ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார். நாம் பெற்றவைகளை புரிந்து கொள்வதற்கு தான் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோம். நமக்குள்ள தேவனது ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளத்தக்க கண்களை திறப்பாராக. தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய் வசனம் வசனமாய் தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.